MCR Pure Cotton Club, formals and casual shirts. Equitas Small Finance Bank for convenient home banking. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. கடைசி விவசாயி சீதக்காதி. பட் இந்த மாதிரி கதைகள் என்ன தேர்ந்தெடுக்க அந்த இயக்குநர்கள் என்ன தேர்ந்தெடுத்துக்காங்கன்றது எனக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நான் பார்க்குறேன். நீங்கள் கேட்டிங்களா? நான் கதை கேட்டு முடிச்சு நானே பண்ணிடுறேன் சார் தர்ஷினி. ஏன்னா அது முழுக்க குமாராஜ் சார் மேலே வச்ச நம்பிக்கை. ஏன்னா அவரோட ஒர்க்கு மேலே இருக்கிற பெரிய நம்பிக்கை தான். என் மேலே இருந்த நம்பிக்கை இல்லை. ரஜினி சாரோட பேட்டை பண்ணும்போது சார் ஆக்ஷன் சீனில் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார் சார். அவர் இஸ் வெரி ஸ்ட்ராங். அவர் ரேப்புன்னு சொல்லும்போது ஒன்றும் பெரிய மகிழ்ச்சி எல்லாம் வரல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஆசை இருந்தது. அது 2 காலம் சார். அது ஒரு கைண்ட் ஆஃப் லவ் சார். அது விக்கி மட்டும் தான் எழுத முடியும் சார். ரெண்டுமே அவனோட லவ் அதுவும் சரி இதுவும் சரி. ஒரு பழமொழி இருக்குல்ல, உளவாய மூடிலாம் ஊர்வாய மூடும்னு சொல்லுவாங்க. அது எல்லா இடத்துலையும் எப்பயும் பேசிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறீங்க, தெருமுக்கில் டீக்கில் நான் குமாராஜா சாரோட டீமில் தான் கதை அனுப்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நான் 2 கதை சொன்னேன். நான் என்கிட்ட 3 இதை கதை தான் சொன்னாங்க. நான் ஒரு 2 கதை சொன்னேன். நான் ஒரு படத்தை குப்பைன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். கமெண்ட்ஸ் போய் அவருக்கு விமர்சனம் பண்ணுறவருக்கு ஆதரவாக சில பேர் போட்டிருப்பாங்கல்ல, அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காவது அவர்கள் வேணும்னு சொல்கிறேன் நான். வணக்கம் மிஸ்டர் போல்ட் கண்ணன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் வாழ்க்கையிலே பண்ண போல்டான விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க? சினிமாவுக்கு ட்ரை பண்ணது அது ரொம்ப போல்டான விஷயம் தானே. தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ள வர்றதுங்கிறது அதான். நீங்கள் ஆறுமுககுமாரோட ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு படம் பண்ணுறீங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நீங்கள் அப்போ சொன்னீங்க அந்த படம் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்ட்டு. பட் என்னமோ ஆயிடுச்சு, லைக் வாட் எவர் இட் இஸ், அந்த படம் ஒரு மாதிரி போகலை. சில சார். இப்போ அந்த படம் ஆக்சுவலாக அவர் தான் ப்ரொடியூசர். அவர் போனிட்டு தான் சொன்னார், அவர் படம் ஓடி தான் வீடுலாம் வாங்கியிருக்கேன்னு சொன்னார். நோ வாட் ஐம் சேயிங் இஸ், ஒரு எதிர்பார்த்த அளவு அந்த இந்த பப்ளிக் இது மாதிரி போகலை. ஸோ ஐ மீன் ஃபைனான்ஷியலாக நான் பேசலை. எஸ். பட் இந்த மாதிரி ஒரு ஒன்று நடக்கும்போது அந்த நம்பிக்கை எதை வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்க? ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இந்த டைரக்டர் மட்டும் இல்லை, பட் ஒரு டைரக்டரோட படம் பண்ணுறீங்க. அது ஒரு மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு அளவுக்கு இருக்குது. ஹவு டு யூ சே ஓகே நான் உங்களோட இன்னொரு படம் பண்ணுறேன் சார்? நான் அருணோட பன்னியார் பண்ணீங்க. ஆமாம், அது சரியாக போகல சார். ஆனால் ரொம்ப நல்ல படம், பிடிச்ச படம். அப்போது நானும் அருண் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் அவர் கேட்குறாரு, அடுத்து சேதுபதி கமிட் ஆகிருக்கேன், அவரோட போன படம் சரியாக போகலையே, எதுக்கு அவரோட ஒர்க் பண்ணுறீங்க அடுத்த படம் கிட்ட? படம் சரியாக போகல தான் சார், ஆனால் அவர் நல்ல டைரக்டர்னு எனக்கு வேலை பார்க்கும்போது தெரியும். சம்டைம்ஸ் கால்குலேஷன் மிஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம நல்ல டைரக்டர் நம்புகிறோம்ல, அவங்களும் ஓடாத படங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது அவங்களோட டேலண்ட்டை தானே பார்க்கணும். நம்ம அவங்களோட வேலை பார்க்கும்போது அவங்க என்னவா வேலை பார்த்தாங்க தெரியும்ல, அதை வச்சு தானே. ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கும் ஒரு கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் படம் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரி பார்வையில். சரிங்க சார். அப்படின்னா நீங்கள் ஒரு ஆஸ் அன் ஆக்டர் யூ வாண்ட் எவ்ரி ஃபிலிம் டு பி சக்ஸஸ்ஃபுல், கரெக்டா? எஸ் சார். பிகாஸ் நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க. எல்லாருமே யாருமே என் படம் தோல்வி அடையணும்னு போக மாட்டாங்க. பட் அந்த நல்ல படம் இப்போ பன்னியார் பத்மினி எக்ஸாம்பிள் எடுத்தீங்க, அந்த படம் சரியாக போகல. ஸோ அதுக்கு அடுத்த படம் அவர் டேலண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் அந்த டேலண்ட் ஒரு கமர்ஷியலாக ஒரு வடிவமைப்பு, அது எப்படி உங்களுக்கு வரும்? அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வருது? இல்லை சார், ஒரு டேரக்டருக்கு ஒரு சீனை சொல்லி ஒரு கதையை சொல்லி எக்ஸிக்யூட் பண்ண தெரியுது, சொன்ன மாதிரி அது ப்ரெசென்ட் பண்ண தெரியுதுன்னா அது வரைக்குமே நமக்கு ஆமாம். அப்போனா அவங்களுக்கு எந்த கதை சொன்னாலும் அவங்களுக்கு எடுக்க தெரியும், நமக்கு தெரியும் இல்லையா, அந்த நம்பிக்கையில் தான் போகிறது. அந்த நம்பிக்கையில் போகிறது. இப்போது ஐ ரெட் ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங். உங்களோட ஒரு பழைய இன்டர்வியூவில் அரௌண்ட் இதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணதுக்கப்புறம் நீங்கள் வாட் யூ ஹட் செட் இஸ், எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது, அந்த டயலாக் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தது. நான் பாலாஜி கிட்ட கேட்டேன், இது ஒர்க் அவுட் ஆகுமா, ஆடியன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுவாங்களா, பிகாஸ் அது திருப்பி அதே டயலாக் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். பட் அவர் ரொம்ப கன்வின்ஸ்டாக இருந்தார், அதனால நான் போயிட்டேன். பட் லேட்டர் ஐ வாஸ் கிளாட், நீங்கள் சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஐ வாஸ் கிளாட் டு பி ப்ரூவ்ட் ராங் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், தட் இஸ் நீங்கள் ஒரு படத்துக்குள்ளே போகிறீங்க, யுவர் மைண்ட் செஸ் இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு டவுட்டோடு போகிறீங்க. அந்த மாதிரி படங்களில் ஹவு டு யூ ஹேண்டில் அந்த ஒரு ஆக்டிங்? இல்லை சார், அப்படி டவுட்டில் போகிறது சார். கதை பிடிச்சிருக்குன்னு தான் சார் போகிறோம். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் மொழி, பட் கதை பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் போகிறோம். அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது என்ன பேப்பரில் இருக்கோ அதை இன்னும் எவ்வளோ எங்கேஜிங்காக அதை பண்ண முடியுன்ற கணக்கில் தான் பார்த்துருவோம். ஏன்னா அந்த சமயத்தில் அந்த பயம் வராது சார். அந்த சமயத்தில் எப்படி வேலை செய்யலாம் தான் இருக்குது மொழியை. ஏன்னா அது புதுசு இல்லை அது. ஸோ அந்த சீன் புதுசு. ஸோ அது எப்படி என்ன பண்ணால் அந்த சீன் பிடிக்கிற மாதிரி மாறும், நான் என்ன பண்ண முடியும், என்னோடய கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்க முடியும் அப்படிங்கிறத
இதில் தான் அது வேலை பார்ப்போம். படம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் அந்த பதட்டம் இருக்கும். படம் கமிட் ஆகும்போது அது இருக்காது. படம் ஷூட்டும் போதும் அது இருக்காது சார். இருக்காது சார். ஷூட்டும் போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம் சார். அது வரலாம், என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணலான்னு இருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த படத்தை ஏஸ் படத்தை வந்து ஆர்மூவ் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் போட்டு காமிச்சு எனக்கு 2 ஃபோன் பண்ணி சொன்னாங்க, படம் அது பாட்டுக்கா நல்ல ஃப்ளோவில் போகுது, எங்கேஜாக இருக்குன்னு சொன்னாங்க. சந்தோஷம். இப்போ என்னென்னா ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி சொல்லிடணும் ஒரு ஆசை, ஒரு பதட்டம் இருக்கும். அது எல்லா படத்துக்கும் இருக்கும். ஒரு அந்த நர்வஸ்னஸ் இருக்கும், எல்லா சமயமும் இருக்கும் சார். இப்போ நான் மகாராஜா வந்து நித்திலுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ். அவன் அப்பயே சொன்னான், அந்த லான்ச் ஏதோ இப்போ சொன்னான், இந்த படம் வந்து 2 மடங்கு சம்பாரித்து கொடுக்கும் அப்படின்னு அவன் சொன்னபோது நான் போய் சொன்னேன், அவன் திமிரில் சொல்ல, அவன் வந்து படத்தை பார்த்துட்டான், போட்டு காமிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. ஏமா எனக்கும் தெரியும் நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, ஆனால் படம் இப்படி வெற்றி அடையும்னு தெரியாது. அதனால் இப்போ அந்த பதட்டம் இருக்கும். ஆடியன்ஸ் வந்து பார்த்து என்னவா ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றது. ஏன்னா சம்டைம்ஸ் சில படத்தை நம்பியிருப்போம், சிலது நம்மளை அது நம்ம நடந்திருக்காது. சில படம் நம்ம நடந்திருக்காது. காலம் தள்ளி அது ரொம்ப பாராட்ட பெறும். இப்போ பன்னியார் பத்னி வந்து காலம் தள்ளி அதுக்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு கூட சொல்கிறேன், நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படம் உங்களுக்கு வந்து கடைசி விவசாயி. இட்ஸ் அ கிளாசிக். எஸ் கிளாஸ். உங்கள் கெரியர்லேயே இட்ஸ் அ வண்டர்ஃபுல் கிளாசிக். சில படங்களாக இருக்குது சார். அது வந்து அந்த மாதிரி படங்கள் வந்து எனக்கு கிடைச்சதை வந்து நான் பெரிய ஆசீர்வாதமாக தான் பார்க்குறேன். அது சூப்பர் டீலக்ஸ், கடைசி விவசாயி, சீதக்காதி, மற்ற எல்லா படமும் பிடிச்சி தான் பண்ணேன். பட் இது 3 வந்து ரொம்ப ரொம்ப பெக்யூலரான ஒரு ஃபிலிம். ரொம்ப மற்ற எல்லாத்துக்கும் எஃபர்ட் எல்லாம் 3 தான். பட் இந்த மாதிரி கதைகள் வந்து என்னை தேர்ந்தெடுக்க, அந்த இயக்குநர்கள் என்னை தேர்ந்தெடுத்துக்காங்கன்றது வந்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நான் பார்க்குறேன். நீங்கள் கேட்டிங்களா எது சார்? என்னை எப்படி ஷில்பாவை பார்த்தீங்க, என்னை எப்படி சீதக்காதியில் இந்த கேரக்டரை பார்த்தீங்க, என்னை எப்படி அது கேட்டிங்களா நீங்கள்? இல்லை சார், சூப்பர் டீலக்ஸ் தான் நம்ம பேசியிருக்கோம். பட் நான் திரும்பி சொல்கிறேன், சூப்பர் டீலக்ஸ் பொறுத்த வரைக்கும் குமாரராஜ் சார் ஒன்று என்னை பார்க்கல. அப்படி அவர் வேற ஒரு படத்துக்கு கேட்டு வந்தார், ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டு வந்தார். சார் உங்களோட டைரக்ஷனில் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படி கேட்டு தான் அது. அப்போ அவர் வந்து நீங்கள் பண்ணலைன்னா சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் சும்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னார். அந்த சென்ஸு, கதை கேட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லணும், பிரச்சனை இல்லைன்னார். நான் கதை கேட்டு முடிச்சு நானே பண்ணிடுறேன் சார் தர்ஷினி. ஏன்னா அது முழுக்க குமாரராஜ் சார் மேலே வச்ச நம்பிக்கை. ஏன்னா அவரோட ஒர்க்கு மேலே இருக்கிற பெரிய நம்பிக்கை தான். என் மேலே இருந்த நம்பிக்கை இல்லை. எத்தனை பண்ணாலும் அவர் ஒருவேளை நான் சரியாக இல்லாட்டி என்னை தூக்கி வெளியே போடுவாங்க. ஸோ அதனால் தப்பான ஒர்க்கு என்னோடது வெளியே வராது. ஸோ முழுக்க அவரோட மேலே இருந்த நம்பிக்கை தான். வேறு யாராவது சொல்லியிருந்தால் கூட நான் ரொம்ப யோசிச்சிருப்பேன், நான் ஒருவேளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அவர் இருக்க போய் தான் எனக்கு அந்த மனுஷனை தெரியுதுனால தான். அந்த படத்தில் தான் நாங்கள் ஒரு ஆடியன்ஸாக வந்து வி டிஸ்கவர்ட் சம்திங் அபவுட் விஜய் சேதுபதி. தட் இஸ், அவருக்கு வந்து அவரோட லுக்ஸை பற்றி ஒரு வேனிட்டியே கிடையாது ஸ்க்ரீனில். பிகாஸ் அந்த ஷில்பா கேரக்டர் வந்து அந்த விக் எடுத்துகிட்டு ஒரு சாரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட்டாக தொப்பை இருக்கும். யூஸ்வலாக வந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, நான் வந்து ஸ்க்ரீனில் நல்லா இருக்கணும், இதுதான் என்னோடய ப்ரொஃபைலு, இப்படி திரும்பினா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு. அவங்க ஆக்சுவலி ஐ சீன் பீப்புள் அந்த கேமராமேன் கிட்டலாம் போய் சொல்லுவாங்க, இப்படி நீ கட்டா அப்படி நீ கட்டான்லாம். ரொம்ப இப்படி இந்த மாதிரி ஒரு, நான் அம்மனும் சொல்ல மாட்டேன், பட் ஒரு மாதிரி ஒரு நேக்கட் டு த கேமரா அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணது உங்களுக்கு ஒரு இட்ஸ் அமேசிங். அதுதான் ஒரு ஆக்டரோட வேலை நீங்கள் சொல்லலாம். இல்லை அது நானே இல்லை சார், அது வேறு கதாபாத்திரம் தானே சார். இல்லை, பட் அது பண்ணுறதுக்கு ஒரு ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், பட் நிறைய அதுதான் ஆக்டிங். நம்ம இல்லாததை பண்ணுறது தான் ஆக்டிங். பட் நிறைய பேர் அது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை சார், அது ஒரு வே ஆஃப் அப்ரோச் தான் நான் நினைக்கிறேன். அது அவங்க நம்புறது தானே, நான் இந்த பக்கம் நம்புகிறேன். அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இப்போ ஒரு ஆக்டராக இருக்கிறதுல நீங்கள் அந்த கெயின் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பெரிய எக்ஸைட் பண்ணும். இந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த மாதிரி அனுபவம் இப்போ இதுவாக இருக்கட்டும். நான் சீதக்காதியோட ஃபோட்டோ ஷூட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது என் ஒய்ஃப் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து வச்சு, நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்கீங்க, அப்பா ஃப்யூச்சரில் இருக்கிறேன், வாங்க ஃபோட்டோ எடுத்து சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 77 வயசு ஒரு ஆளோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சீதக்காதில் ஒரு சீன் வரும், ஏதோ ஒரு நடக்கிற சீன் வரும்போது ஏதோ ஒரு பாலாஜி சொன்னார்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வயசான மாதிரி நடிக்கல ஏதோ சொல்லும்போது, அப்போ அங்கேயே ஒருத்தர் இருந்தார், ஒரு ஆக்டர் இருந்தார், ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தாங்க. அவர் வந்து கொஞ்சம் ஆள் பார்க்க வயசானவங்க தான், ஆனால் வந்து அவர் சகுனியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற பொழுது, அண்ணா அவரோட அந்த நீங்கள் பண்ண சீன் அவரோட பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்கண்ணே அப்படிங்கும்போது, அவர் உடனே அவர் உடம்புல எங்கேருந்து அந்த எனர்ஜி வந்ததில்ல, அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது பற்றி, நம்ம கொஞ்சம் அதையும் பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டுட்டு, இப்போ இந்த மாதிரிலாம் சில எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போயிட்டு வரோம்ல, அது வந்து சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது கிடைக்கும் அது. ஆமாம். அண்ட் நீங்கள் இவரை பற்றி சொன்னீங்கல்ல, இந்த ஆக்டரை பற்றி,
இந்த சகுனி பண்ணதை பற்றி. ஐ திங்க் தெர் இஸ் நோ ஏஜ். பிகாஸ் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தியா இந்த வயசுலையும் இப்படி பண்ணுறாங்க, பார்த்தியா இந்த வயசுலையும் இப்படி பண்ணுறாங்க. ஐ டோன்ட் நோ வை பீப்புள் கீப் சேயிங் தட். பிகாஸ் டேலண்ட்டுக்கு ஒரு ஒரு ஏஜே கிடையாது. மேபி ஒரு ஆக்ஷன் சீன் அந்த மாதிரி சர்டன் திங்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு வயசுக்கு அப்புறம் இதுவாக இருக்கலாம். பட் நடிப்பு, டைரக்ஷன் இதுக்கெலாம் ஐ திங்க் இட்ஸ் ஏஜே கிடையாது இல்லை சார். அது அவங்களுக்குள்ளே இருக்க பேஷன் சார். ரஜினி சாரோட பேட்டை பண்ணும்போது சார் ஆக்ஷன் சீனில் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார் சார். அவர் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ அதனால் அது உங்களுக்கு இருக்கிற பேஷன் தான் சார். இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் உடம்பு சரியில்லாமல் சௌரியம் இல்லாமலாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஃபீவராக இருக்கும், நல்ல ஃபீவராக இருக்கும். ஆனால் அந்த ஷார்ட் கேப்பில் மட்டும் அந்த எனர்ஜியை பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப நானே நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நல்ல ஃபீவரில் பண்ணியிருக்கேன், உடம்பு சரியில்லாத பண்ணியிருக்கேன். நான் நிறைய ஆக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டர்ஸும் அதை பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த ஆக்ஷன் கட்டுக்கு நடுவில் இருக்கிறதுல அது வந்து ஒரு பெரிய ரைட் ஒரு ஃபீல் தான் அது. அது உங்களுக்கு அது மேலே இருக்கிற அந்த ப்ரொஃபஷன் மேலே இருக்கிற பேஷன் அது காட்டுதுன்னு நினைக்கிறேன். போன வருஷம் உங்களுக்கு வந்து யூ பிகான் வித் மேரி கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் வந்து மகாராஜா உங்கள் 50வது படம், பிக் ஹிட். 3வது வந்து விடுதலை பார்ட் 2. இதில் விடுதலை பார்ட் 2 இஸ் உங்கள் கரியர்லேயே நீங்கள் ரொம்ப நாள் வேலை செஞ்சு ரொம்ப வருஷங்கள் வேலை செஞ்ச படம். அது முடிஞ்சப்போ வெற்றிமாறன் கடைசியில் ஓகே கட் ராப் அப்படின்னு சொல்லும்போது வாட் வாஸ் த ரியாக்ஷன்? சார் வெற்றி சாரோட வேலை பார்க்க ரொம்ப அற்புதமான அனுபவம் சார். அந்த மனுஷன் வந்து ரொம்ப சின்சியரான ஒரு மனுஷன். அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியமும், ஒரு பெரிய அறிவும், ஒரு பொறுமையும். எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கோத்துரு பண்ணியிருப்பார், எனக்கு ஓரளவு புரியும். அந்த மனுஷன் மேலே எனக்கு வந்து எனக்கு அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு அவரை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தேன். அந்த மனுஷனை நான் இந்த படத்தை எவ்வளோ பொறுப்போடு செய்யணுமோ, அதாவது கதைக்காகவும் இருக்கட்டும், நடித்த எங்களுக்காக இருக்கட்டும், தயாரிப்பாளருக்காகவும் இருக்கட்டும், அதுக்கான அத்தனை முயற்சி எடுத்தார். அவர் ரேப்புன்னு சொல்லும்போது ஒன்றும் பெரிய மகிழ்ச்சி எல்லாம் வரல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த மனுஷோட வேலை செய்யணும் ஆசை இருந்தது. நான் அதுக்கப்புறமும் சொன்னேன், சார் எப்போ வேணால் கூப்பிடுங்க சார், அதிகபட்சம் ஒரு 3-4 மாதத்தில் வந்து சேர்ந்துடும் சார், படங்கள் இருந்ததுன்னா வேறு ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கு. ஆனால் ஏன்னா அவரோட செட்டில் இருக்கிறதும் பேசுகிறதும் அவ்வளோ பெரிய கம்ஃபர்ட், இன்னும் அவ்வளோ பெரிய கம்ஃபர்ட். மோஸ்ட்லி என்னோடய தரப்பில் இருந்து நான் ஒர்க் பண்ண இந்த சில கிரேட் டைரக்டர்ஸில் இருக்கும்போது சார், நமக்கு ஏற்படுற சந்தேகங்கள் பேசிக்கிறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் ஒரு ரொம்ப மெச்சூர்டாக இல்லை அது அழகாக சொல்லித்தரக்கூடிய இயக்குனர் இருக்கும்போதில் அது ரொம்ப சுகமான அனுபவம் சார். அவர் நம்மளை விட நம்மளை நல்லா பார்த்துப்பார் சார். நைஸ். ரொம்ப நல்லா பார்த்துப்பார். ஒரு ரிஸ்க்குனா அந்த ரிஸ்க்கு எவ்வளோ தூரம் இருக்குது என்னங்கிறது ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பார்த்துப்பார்ல சார். பட் உங்கள் வாழ்க்கையிலேயே உங்கள் கரியர்லேயே பெருமாள் வாத்தியார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது இல்லை. அது ஒரு நாள் வந்து மும்பையிலேருந்து ஃபோன் பண்ணேன், மேரி கிறிஸ்மஸ் ஷூட் அப்போ இருந்தேன் நினைக்கிறேன். அப்போது அவர் பேசினாரா நான் பேசுனது இல்லை, மறந்து. பட் அந்த கால் என்னவாக இருந்தேன்னா, சேது வாத்தியார் செத்துட்டார் சேது, எங்களால் எடிட் பண்ண முடியல, அதனால் ஒரு 4 நாளோ 2 நாளோ வந்து எடிட் பண்ண முடியல அப்படின்னாப்புல. நான் சொன்னேன், துக்கமான செய்தி தான் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். நான் என் டைரக்டருக்கு வந்து அது அவர் மனசில் நினச்ச ஒன்று வந்து அவர் அவ்வளோ அழகாக கம்யூனிகேட் ஆகிடுச்சுன்னா ஒரு இதோட வேறு என்ன வேணும் அப்படின்னு ஒரு ஃபீல்னா அது. பெருமாள் வாத்தியார் வந்து நான் இதோடு சேர்த்து அதையும் சொல்லியிருக்கணும், அன்ஃபர்கெட்டபிள் கேரக்டர். செம்ம அந்த மாதிரி மனுஷங்கள்லாம் சேர்ந்து தான் உருவாக்கப்பட்டது சொசைட்டி. அவருடைய தியாகங்கள்லையும் அவருடைய புரிதல் போராட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்டது. அதை வெளியேருந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதும் அவர்களுக்குள்ளேயே போய் அவர்களாக இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதும் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரேராக அமைகிற ஒரு பாக்கியம். அது தெலுங்கில் ஹிட்னு ஒரு படம் வந்தது, கேள்விப்பட்டேன். இப்போ அந்த ஹிட் 3ன்னு அந்த டைரக்டர் நான் இன்டர்வியூ பண்ணும்போது சைலேஷ் கோலானு அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து 2 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் படம் எடுக்கிறோம். ரிவ்யூவர்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு படம் பார்க்குறீங்க, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஏதோ அனலைஸ் பண்ணிவிட்டு உடனே ரிவ்யூ பண்ணுறீங்க. சில பேர் அது கூட இல்லை, உடனே வந்து ட்விட்டர் கிட்டன்னு போட்டுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு அவர் கேட்டார். நீங்கள் எதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் சேர்ந்து தான் சார், இதை ஒன்றுமே பண்ண முடியாது சார். அது ஒரு பழமொழி இருக்குல்ல, உளவாயை மூடிடலாம் ஊர்வாயை மூட முடியும்னு சொல்லுவாங்க. அரிசி கொதிக்கிற உலையோட வாயை மூடிடலாம், ஊர்வாயை மூட முடியாது. அது எல்லா இடத்துலையும் எப்பயும் பேசிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறீங்க, தெருமுக்கில் டீக்கில் நான் இப்போ யாரெல்லாம் என்னை பேசுகிறார்களோ இல்லை மற்றவங்களை பேசுகிறாங்களோ பேசிகிட்டு இருக்காங்களே அவங்களோட மோசமாக நானும் பேசியிருப்பேன் என்னோடய காலேஜ் டேஸில். அறியாத வயசு மெச்சூரிட்டிங்கிறது நான் யாரெல்லாம் திட்டியிருக்கணும்
அவங்களாம் கிரேட் பர்சனாலிட்டி, நான் புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி என் வாழ்நாளே அடைஞ்சிட்டேன்ல, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். பட் அதெல்லாம் இயல்பு தான், அது தடுக்க முடியாது. அப்புறம் விமர்சனங்கள்லாம் சேர்ந்து தானே உருவாக்குது. இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற சொசைட்டி என்பது ஒரு தோட்டம் அல்ல, தென்னந்தோப்போ மாந்தோப்பு இல்லை, அது ஒரு காடு. அங்கே ஒரு இலை உங்களை பாதுகாக்கும், அந்த ஒரு இன்னொரு இலை வந்து உங்கள் உயிரையும் கொல்லும். அங்கே சின்ன உயிரினமும் இருக்கும், மிகப்பெரிய உயிரினங்களும் இருக்கும், நிறைய ஆச்சரியங்கள் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்க முடியாது. பட் தட்ஸ் அ பிஹேவியர் ஆஃப் ஈகோ சிஸ்டம் ஆஃப் த சொசைட்டி. அது வந்து தோட்டம் அல்ல, காடு தான் நான் நம்புகிறேன். அந்த லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. எனக்கு தெரியல சார் அது. பட் ஆனால் என்னோட புரிதலை பொறுத்த வரைக்கும் அது அப்படி கிடையாது. இது எல்லாமே இருக்கிறது தான், அதோட இயல்பு, அது இதோடு தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. இப்போது நான் அந்த 3 படம் மென்ஷன் பண்ணல, தட் இஸ் மெரி கிறிஸ்மஸ், மகாராஜா அண்ட் விடுதலை. அதோடு சேர்த்து இன்னொன்று சேர்த்து சொல்லிக்கிறேன், இது வந்து முக்கியமானது. ஏன்னா இப்போ ஒரு படம் பார்க்கும்போது செய்யப்படும் ஒரு 10 பேர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சார். ஒரு 10 பேரில் ஒரு 5 பேருக்கு படம் ரொம்ப பிடிச்சிருச்சு, ஒரு 2 பேர் சுமாராக இருக்குன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து குப்பைன்னு சொல்லலாம், ஒருத்தர் ரொம்ப கேவலன்னு சொல்லலாம், ஐயோ போயிடாதீங்கன்னு சொல்லலாம். இவர்களுக்கு இந்த சொல்கிற இந்த 10 பேருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10 பேருக்கு பின்னாடியும் ஒரு 1000 தலை இருக்கும். அந்த 1000 தலையை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விமர்சனங்கள் தேவை. இப்போ ஒரு படத்தை வந்து குப்பைன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ஸ் போய் அவருக்கு விமர்சனம் பண்ணுறவருக்கு ஆதரவாக சில பேர் போட்டிருப்பாங்கல்ல, அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காவது அவர்கள் வேணும்னு சொல்கிறேன் நான். ஓகே, அந்த எண்ணங்கள் கொண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறவர்களுக்கு அவர் வேணும். ஸோ அது இயல்பு தான் சொல்லுவார். அது விமர்சனம் பண்ணுற ஒருத்தர் வந்து தனி மனுஷன் இல்லைன்னு சொல்லுவார். அது ஒரு எனர்ஜின்னு சொல்ல வரேன். அந்த எனர்ஜிக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வழி என்ன சொல்லுவாங்க, ஒரு பாத் மாதிரி ஒரு தேவைப்படுது, அந்த மாதிரி ஒரு தேவை தான் அது. ஸோ அவங்களுக்கு ஒரு இடம் தேவை, ஒன்று பார்க்குறதுக்கு ஒரு ரெப்ரசன்ட் தேவையில்லை, அந்த மாதிரி இருக்கிறது தான் இது நம்புகிறேன். ஸோ படம் நல்லா இருக்கு சூப்பராக சொல்கிறவருக்கு பின்னாடியும் ஒரு 1000 2000 பேர் 1,00,000 பேர் இருக்கிற மாதிரி, நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க குப்பை இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு பின்னாடியும் இருப்பாங்க. அவங்களையும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்கிறேன். சொசைட்டியோட இயல்பு தான் சொல்கிறேன். நீங்கள் படிப்பீங்களாண்ணா? என்ன சார் நீங்கள் படிப்பீங்களா? நான் இல்லை சார், பார்ப்பீங்களா? இல்லை ட்விட்டரில் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம்? எனக்கு அந்த பழக்கம் இல்லை சார். வேணான்ட்டீங்க? இல்லை பழக்கம் இல்லை சார். ஏன் அந்த பழக்கம் இல்லை? அது சம்டைம்ஸ் வந்து அது என்ன டிஸ்டர்ப் பண்ணும் ரொம்ப. ஸோ அது டிஸ்டர்ப் பண்ணுவோம், அப்புறம் புரியாது அவர்களுக்கு. போய் என்ன சொல், படம் எடுத்து முடிச்சாச்சு, அவர்களுக்கு என்னவா புரிஞ்சிருக்கோ அந்த ஃபார்மில் பார்த்துருக்காங்க. இது எப்படி ஒருவருக்கு பதில் சொல்ல முடியும்? அது அவர்கள் நம்பர் தான். இப்போ பாலாஜி சக்திவேல் சாரோட நான் இப்போது ஒரு ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னேன், சார் கல்லூரி படம் பார்த்தேன் சார், எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு புரியல சார் அந்த படம், நான் படம் நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன் சார். அப்புறம் நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னார் சார் எனக்கு அந்த படத்தை எப்படி பார்க்கணும், அப்புறம் பார்த்தா அது ரொம்ப அற்புதமான படம் சார், எனக்கு அன்றைக்கி அறிவில்லை சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சூப்பர் சார், உங்களுக்கு முறை பார்க்கும்போது புரியல, அப்போ நான் அப்படி தான் எடுத்திருக்கேன்னு அர்த்தம். 2வது முறை பார்த்து இன்னொரு சொல்லி புரிஞ்சலாம் கிடையாது. அது நான் முறையே உங்களுக்கு புரியாத மாதிரி எடுக்கல, அது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம எடுக்கிறோம், ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப நன்றி, ஒருத்தருக்கு பிடிக்கல நன்றி, ரெண்டுமே எடுத்துக்க வேண்டியதானே ஒழிய இப்போ நான் அவருக்கு புரியுற மாதிரி எடுக்கல, அந்த மாதிரி கணக்கு தான் அது. அகைன் அந்த 3 படங்கள் சொன்னேன்ல, அது எல்லாமே கொஞ்சம் சீரியஸாக அமைஞ்ச படங்கள். அதனால சம்டைம்ஸ் உங்கள் கெரியரில் நீங்கள் சொல்லி டியூஸே பரவாயில்லப்பா, கொஞ்சம் ஜாலியாக தான் பண்ணலாம், ஏஸ் மாதிரி எதாவது பண்ணலாம், கொஞ்சம் ஒரு லைட் ஹார்ட்டடாக பண்ணலாம். இஸ் தட் சம் கால்குலேஷன் தட் யூ டூ சம்டைம்ஸ்? அது எப்பயுமே இருக்குது சார், எப்பயுமே இருக்குது சார். ஜாலியாக படம் பண்ணுற ஆசை எப்பயுமே இருக்குது சார். அது அந்த மாதிரி வர்றது கம்மியாக இருக்குது. ஒன்று வர்றது சேதுபதி இல்லை சார், வர்றது கம்மியாக இருக்குது. இல்லை சார், வர்றதுனா சிலது என்ன பண்ணாங்கன்னா வர்றது வந்து சில சமயம் ரொம்ப செட் ஆகாத மாதிரி ஆகிடுது. நான் அது ஏன்னா அந்த கதையை போய் நான் தப்பான கதை இல்லை, ஏன்னா எனக்கு அந்த உரிமை இல்லை அது இன்னொருத்தருடைய கதையை சொல்கிறதுக்கு. பட் எனக்கு அது செட் ஆகாத மாதிரி இருக்குது, அது எங்கேஜ் பண்ணல. ஆக்சுவலாக ஆசை என்னென்னா அந்த மாதிரி படம் இன்னும் ரொம்ப ஆசை இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷமாகவே அது வந்து இன்றைக்கி நேற்றுலாம் இல்லவே இல்லை. ஆக்சுவலாக வந்து அது எனக்கு கொஞ்சம் 2014 15 ஆரம்பிச்சிது. அப்போத்துலேருந்து ஆரம்பிச்சது. நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், அப்பப்போ 1 2 தான் வருது. இப்போ எனக்கு கருப்பன் படம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அந்த மாதிரி வேறு என்ன சங்கத்தமிழும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண தான் படித்தேன். டிஎஸ்பி ரொம்ப தொன்றாமோட வேலை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. கமர்ஷியல் படமும் ரொம்ப செட்டாகவே ரொம்ப ஜாலியாக எல்லாம் சூப்பராக இருந்தது அது. ஸோ அதனால் எனக்கு எப்பயுமே அந்த ஆசை இருக்கும். எனக்கு அது சரியாக அந்த கதையை அமையாமல் போயிடுச்சு. இன்னொன்று உங்களுக்கு நிறைய அமையாத போனது வந்து லவ் ஸ்டோரிஸ். ஒரு 96 இருக்குது, ஒரு காத்து வாக்கில் 2 காதல் இருக்குது, ஏதோ 4 வருஷத்துக்கு தடவை ஏதோ ஒன்று வந்து உங்களை வந்து ஒரு மேரி கிறிஸ்மஸ் நல்ல லவ் ஸ்டோரி தான் சார். பட் அது ஒரு கொஞ்சம் ட்விஸ்டட் லவ் ஸ்டோரி, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் அந்த கதையே என்னென்னா சார், அந்த கதையை நான் எப்படி அப்ரோச் பண்ணேன் இல்லை, நான் எப்படி பார்த்தேன் இல்லை, ஸ்ரீராம் சார் அப்படி தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். காதல் எந்த சூழலையும் வளரக்கூடியது. ஒரு ஸ்ட்ரேஞ்சரை அந்த ஒரு இரவு மட்டும் பார்த்து
அன்றைக்கி தான் அவள் புருஷனையே கொலையும் பண்ணியிருக்கா. ஓகே, இவனை கூட்டு வந்ததுக்கப்புறம் கொலையும் பண்ணியிருக்கா. இவன் மேலே காதல் வர்றதுக்கான எந்த சூழலும் இல்லாத ஒரு சமயம். ஆனால் அது அப்படி இல்லை. அது உங்களுடைய படைப்போட இந்த நேச்சரோட இது வேலை. அது வந்து எந்த சந்தர்ப்பத்துலையும் எங்கே வேணால் அது பூக்கும். அது தட்ஸ் லவ். அது வந்து ஒரு நேச்சரோட வரமும் சாபமும் சொல்லலாம். அது வந்து ஸோ அதனால் எப்போ வேணால் வரலாம். அவன் கடைசியில் அவன் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிருக்கும்போது கெட்ரினா வந்து கேட்டாங்க, அந்த ரிங்கை கொடுக்கும்போது நான் எதுக்கு கை நீட்டணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது சீன் முடிச்சதுக்கப்புறம் தான் நானும் கெட்ரினா பேசும்போது சொன்னேன், இல்லைம்மா நீங்கள் வந்து உங்கள் கூட நான் எல்லாத்துக்கும் துணைக்கு, நீங்கள் என்னை ஒதுக்குனதுக்கப்புறம் கூட நாங்கள் உங்களுக்கு துணைக்கு இருந்து கடைசி எல்லாத்தையும் எரிக்கும் போது உங்கள் கூட இருந்தேன். அந்த பர்ஸில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்துட்டு நான் நீங்கள் தூக்கி போடும்போது நான் பார்த்துட்டு ஆடுக்கு ஷூட் பண்ண மாதிரி இருக்குது, ஒரு புருஷன் 2 புருஷன் பொண்டாட்டி 2 பிள்ளைங்க நாயின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். அது ஒரு வே ஆஃப் ப்ரப்போஸ். நீ நம்மளாம் சரி சிங்கிள் ஷாட் இல்லை, சிங்கிள் ஷாட் இல்லை, இது கடைசி எரிச்சிட்டு எரிச்சுக்குமா அப்படி ஒரு ப்ரப்போஸ் தான். நான் ஒன்று அக்செப்ட் பண்ணுறேன்னான்னு ஒன்று இருக்குமா. ஒருவேளை இதெல்லாம் முடிஞ்சுதா உங்களுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டு அப்புறம் ஹஸ்பண்டு சரியில்லாத போது மேபி என்ன நான் இந்த குழந்தை எப்படி பார்த்துக்க போகிறேன், நீங்கள் இந்த ஒரு இரவு பார்த்ததில் இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுத்து நீங்கள் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம், ஒரு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு. ஆனால் இன்றைக்கி காலையில் நேற்று காலையில் ஜெயிலேருந்து வந்தவன் அடுத்த நாள் காலையில் இதே குழந்தையும் உங்களையும் காப்பாற்றுக்க போகிற ரெடியாக இருக்கான்ல. ஸோ திஸ் இஸ் த மேன் அண்ட் ஹீ இஸ் த மேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் தான் அவனை அக்செப்ட் பண்ணுறீங்க அது அந்த இடத்துல அவனை. ஸோ அதுதான் அந்த லவ்வுக்கான காரணம். ஏன்னா அவங்களோட ஒரு பயம் இருந்தது. ஆனால் கடைசியாக ஒருத்தன் வந்தான், அவன் இவங்களுக்காக எந்த சாக்ரிஃபைஸும் பண்ண ரெடியாக இருக்கான். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தன் இருக்கும்போது உங்களுக்கு இந்த காவல்துறை என்ன, போலீஸ் என்ன, இதெல்லாம் இதை பற்றி இல்லை கவலை. நாளைக்கு ஒருவேளை இது இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கொலையை நான் பண்ணல, நீங்கள் தான் பண்ணி ரிலீஸ் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியும் நான் குழந்தைய நல்லா பார்த்துப்பேன், நானே என்ன நல்லா பார்த்துப்பேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அதுக்கான முக்கியமான காரணம். I want to see Merry Christmas again now. அது ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக என்ன அந்த ஒரு பொம்மை வந்து கிறுக்கப்பட்டிருக்கும் நிறையா. அதுவே ஸ்ரீராம் சார் ரொம்ப அழகாக, அது வந்து ஒரு குழந்தை வந்து பெரிய ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருக்கு, அந்த பொம்மை கிறுக்கப்பட்டதுலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ நான் அந்த குழந்தைய ஒவ்வொரு முறையும் ஹேண்டில் பண்ணுறதுக்குல்ல, அந்த முறை சந்திக்கும் போதே அன்றைக்கி நாங்கள் டிஸ்கஷன் நல்லா இருந்தது. அது ஹிந்தியில் இங்கிலீஷில் இருந்து நினைக்கிறேன். குழந்தைய நான் கொஞ்சம் நேரம் வாங்கிக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது வேணாம்மா பேசாமல், அப்போ திரும்ப நேரத்தில் கொடுப்பா, ஹெவியாக இருக்காளான்னு கேட்பாங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது என்னென்னமோ வெயிட் லைக் எ ஃபெதர் அப்படின்லாம் என்னமோ ஒரு வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது குழந்தை இல்லை கனமாக இருக்காங்க, குழந்தை இல்லைங்கிறது அது முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ அது அந்த குழந்தைக்கு கதை சொன்னதாக இருக்கட்டும், அந்த கதையே வந்து குமாரராஜா சாரோட டீமில் தான் கதை ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் 2 கதை சொன்னேன். நான் என்கிட்ட 3 இதை கதை தான் சொன்னாங்க, நான் ஒரு 2 கதை சொன்னேன். நான் ஆனிக்காக ஒரு கதை வைக்கல, நான் 2 கதை சொன்னேன் நான். ஸோ இந்த குழந்தையோடு அவன் என்னவாக இருக்கிறான், இவளோடு அவன் என்னவாக இருக்கிறான், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அவளாங்க நம்ம த்ரூ அவுட் த ஃபிலிமே வந்து இந்த சுச்சுவேஷனில் இவங்களுக்குள்ளே காதல் வந்தால் என்ன மாதிரிலாம் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அது கதையே. ஒரு அவளே கடை சொல்லுவாள், எனக்கு நடந்த வரைக்கும் ஓகே, என் குழந்தைக்காக 1000 முறை கொள்வேன்னு சொல்லும்போதில் ஒருத்தன் பயாலஜிக்கல் ஃபாதரு, அவனுக்கு அந்த குழந்தையோட அருமை தெரியல, ஆனால் இவனுக்கு தெரியுது அது குழந்தை அது எவ்வளோ சாஃப்ட் ஹேண்டில் பண்ணு சொல்லிட்டு. அப்புறம் அவனால் தான் அந்த குழந்தை பேசிச்சு, அந்த கதையை சொன்னது அவனால் தான் அந்த குழந்தை பேசிச்சு. ஸோ அதனால் இவ்வளோ இருக்குது. அவள் ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தனை பார்த்தேன்னு அவள் வந்து இது பண்ணல. இவனுக்கு பார்த்தோன்னு லவ் வந்துருச்சு, பட் அவளுக்கு வந்து அந்த அவளை லேஸில் வரல, இந்த ஏஸ் கேரக்டர் இங்கே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி என் லவ் ஸ்டோரிஸ் நிறையா இருக்குது சார். போன இன்டர்வியூவில் சொன்னான், நான் இத்தனை படத்தில் வந்து அந்த லவ் ஸ்டோரிஸே எனக்கு தெரிஞ்சு 10வது பண்ணியிருப்பேன். நானும் ரவுடி தானா இருக்கட்டும், இல்லை 10வது நான் லவ் ப்ளஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி சொல்ல, லைக் பியூர் 96னா அது அந்த ஹோல் திங் இஸ் லவ். இப்போ ஈவன் மெரி கிறிஸ்மஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அது என்னதான் க்ரைம்லாம் இருந்தாலும் அது அடிப்படையாக அது ஸ்ட்ரக்சர், அது வந்து லவ் டுவர்ட்ஸ் லவ் தான். அதுதான் அந்த மாதிரி உங்களுக்கு காத்தாக்கில் ஒரு காமெடி மாதிரி இருந்தாலும் அது 2 கதை சார். அது ஒரு கைண்ட் ஆஃப் லவ் சார். அது விக்கி மட்டும் தான் எழுத முடியும் சார். ரெண்டுமே அவனோட லவ் வந்து அதுவும் சரி இதுவும் சரி. காத்தாக்கில் 2 காதலில் வந்து சாம் நானும் எனக்கு 2 சீன் ரொம்ப பிடிச்ச சீன் சார். அது நான் ரொம்ப பேசப்படும் நான் நம்பினேன் அந்த சீனை. எனக்கு விக்கி எழுதுனது ரொம்ப பிடிச்சிருந்தது. நயனும் நான் வந்து அந்த இது அந்த தட்ஸ் பியூட்டிஃபுல் சீன். அது வந்து அவங்களால எங்கேயும் போக முடியாது. அது ஏதோ ஒரு ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஆனால் அவங்க அதுக்குள்ளேயே போயிட்டு அது எல்லாத்தையும் இல்லாத ஒன்று அவங்க வேடிக்கை பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க அது ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றது இருக்கட்டும். பாண்டி சார் அந்த நடந்து வரும்போது அந்த டைலாக் சூப்பராக எழுதிருப்பான். ஒரு பொண்ணு ஒருத்தர் பார்த்து ஐ லவ் யூ சொல்லணும்னா எப்படின்னு சொல்லி அவங்க டைலாக் ரொம்ப அழகாக எழுதிருப்பாப்புல. இந்த 2 சீனும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். படத்தில் நிறையா சீன் இருக்குது. ஆமாம், சண்டை போட்டுக்கிற சீனும் ரொம்ப நல்லாயிருக்கும், இன்டர்பிளாக் சீனாகும். பட் இந்த சீன்லாம் ரொம்ப ரசித்து எழுதியிருப்பான் விக்கி வந்து. நீங்கள் இவ்வளோ படங்களை நடிக்கிறீங்க. டியூ ஹேவ் டைம் டு சி ஓகே எல்லாரும் இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க, அதை போய் பார்க்கலாம், அந்த டைம் இருக்கா உங்களுக்கு? அதில் பார்ப்பேன் சார். பார்ப்பேன் சார். கடைசியாக அதை நீங்கள் பார்த்த படம்? ஐயோ டெஸ்ட் வச்சிட்டிங்களே. இல்லை சார், உடனே ஞாபகத்துக்கு வர மாட்டேன். பரவாயில்ல, பட் யூ சி. எஸ் சார், ஐ சி. இப்போ நான் விடாமுயற்சி பார்த்து கூட பேசினேன். நான் அவருக்கு டேரக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். முன்னாடி ஏதோ தேட்டரில் போய் பார்த்துருங்க. இல்லை சார், டைம் இருக்கா சார், ஷூட் இருக்கும் சார். ஓடிடியில் வந்தோடனே பார்த்துருவோம் சார். அது வந்தோடனே பார்த்துருவேன். இன்னும் ஏதோ ஒரு படம் இப்போ இந்த படத்தை கோர்ட்டு பேசினாங்க சார். கோர்ட் தெலுங்கு படம் கோர்ட் பேசினாங்க சார். அந்த படத்தை உட்காந்து பார்த்தேன் சார். சூப்பராக இருந்தது படம், ரொம்ப நல்லா இருந்தது. கோர்ட் படத்தை உங்களுக்கு அந்த இது ஒர்க் ஆச்சா? எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. அந்த கடைசியில் அந்த ரீசன் சொல்லுவாங்கல்ல, அங்கே என்ன அந்த ரூமில் என்ன பண்ணாங்கன்ட்டு. ஆமாம், எனக்கு ரொம்பவே அது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு. ஆனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்லைட்லி ஓல்டர் பீப்புள் சீம் டு என்ஜாய் இட், பட் அங்கே ஆந்திராவில் இருக்க டீனேஜர்ஸ்லாம் ரொம்ப கிரிஞ்சு அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ ஐ டோன்ட் நோ, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படிலாம் ஆச்சு, எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. பிகாஸ் அது மட்டும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா படமே ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஸோ அது ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சீன் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம். ஏன்னா நீங்கள் வேறு எதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க அந்த சமயத்தில், அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி. எல்லாரும் அப்படி தான் பிஹேவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. நான் அதை ரொம்ப ரசித்தேன். ஹிந்தி படம் ஃபஸ்ட்டு அவர் தான் என்னை அப்ரோச் பண்ணார். ஐடிசி சோலாவில் போய் அவரை பார்த்தோம். வாசன் பாலா டைரக்ஷனில் நான் நடிக்கிறதா இருந்தது. அதே இடத்துல நீங்கள் வந்து சினிமாவுக்கு முன்னாடி யுவர் ஸ்ட்ரகிளர். நான் அந்த தெருக்களில் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நான் அங்கே வந்து நீங்கள் எந்த படத்தையாவது ஒரு பயத்தோடு அணுகிருக்கீங்களா? சார் எல்லா படத்துக்கும் ஆல்மோஸ்ட் போய் சேர்ற வரைக்கும் அது. இப்போ தலைவன் தலைவி பண்ணேன் சார். ரொம்ப பயந்து தான் போனேன் நான். இப்போ கடைசி விவசாய மாதிரி படத்தை ஜனங்க எதிர்பார்த்துருப்பாங்களே என்ன இல்லையே. இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இல்லை மெய்யழகனே நான் பண்ணுறதுக்கு மேலே பேசினேன் சார். டேட்லாம் ஒத்து வரனால பண்ண முடியாமல் போயிடுச்சு சார். மற்றபடி நிறைய படங்கள் அந்த மாதிரி தோணும் சார். அதர் தென் மூவிஸ் வாட் இஸ் விஜய் சேதுபதி? யூடியூப் நிறையா பார்ப்பேன் சார். நிறையா பார்ப்பேன் சார். ஓகே. ஏன்னா இந்த நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பண்ணுற வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் குமாராஜ் சாரும் கடைசி ஒரு இன்டர்வியூ எடுத்து நினைவு போகிறேன். அந்த 1 hour நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், அது எத்தனை முறை அந்த இன்டர்வியூ பாலமுருகன் பழக்கடை இல்லை, அந்த இன்டர்வியூ எத்தனை முறை பார்த்தேன் எனக்கே தெரியாது. எதுவும் தாமதமாகி விடவில்லை, இப்பொழுது தொடங்கினால் கூட போதும், வெகு தூரம் சென்று விடலாம் அப்படின்னு இருந்தது. எனக்கு அந்த கவிதை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. பியூட்டிஃபுல். ஆமாம், நான் உடனே பாட்டுக்குள்ள சேர்ந்துட்டேன் சார். Club, formals and casual shirts. Equitas Small Finance Bank for convenient home banking. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.